அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் தகுதி தேர்வு போட்டித் தேர்வுக்கு தயாராகுவோருக்காக 10ஆம் வகுப்பில் உள்ள இயல் 1 இலக்கணத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இயல் என்னன்னா எழுத்து சொல். இந்த இயலில் நம்ம எழுத்து இலக்கணமும் சொல் இலக்கணம் பற்றியும் பார்ப்போம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அந்த 5 வகை என்னென்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இந்த இயலில் நம்ம எழுத்து பற்றியும் சொல் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எழுத்து 2 வகைப்படும். இது என்னென்னா முதல் எழுத்து, சார்பெழுத்து. இந்த முதல் எழுத்து அப்படின்றது உயிரெழுத்து, அது கூட மெய் எழுத்தையும் நம்ம சேர்த்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் முதல் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இந்த முதல் எழுத்துக்கள் தான் காரணமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உயிர்மை தோன்றுனா, இப்போ இக்கு கூட்டல் அப்போ தான் நமக்கு கா அப்படின்றது கிடைக்கும். அதாவது இந்த உயிர்மை தோன்றதுக்கு இந்த மெய்யெழுத்தும் இந்த உயிரெழுத்தும் தேவை. இதனால தான் இதை நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். முதல் எழுத்துக்கள் அப்படின்றது உயிரெழுத்துக்கள் ஆகிய 12 ப்ளஸ் மெய்யெழுத்துக்கள் ஆகிய 18 சேர்ந்து 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். இந்த 10 வகை என்னென்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த எல்லா எழுத்துக்களுமே முதல் எழுத்துக்கள்ல இருந்து தோன்றதுனால இதை சார்பு எழுத்துக்கள், அதாவது முதல் எழுத்துக்களை சார்ந்து இருக்கிற எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இயல்ல நம்ம உயிரளபடை, ஒற்றளபடை இது 2 பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அளபடை அப்படின்னா நீண்டு ஒலித்தல் அப்படின்றதுதான் நம்ம அளபடை அப்படின்னு சொல்றோம். இந்த அளபடை 2 வகைப்படும். இதுதான் உயிரளபடை, ஒற்றளபடை. ஃபர்ஸ்ட் உயிரளபடை 3 வகைப்படும். இந்த 3 வகை என்னன்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இதுல செய்யுளிசை அளபடை அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக உயிர் நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது தான் நம்ம செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்றோம். இது ஓசையை நிறைவு செய்யற அளபடை, அதனால இதுக்கு பேரு இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம உரார், ஓதல், நல்ல படா அப்படின்றத சொல்லலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு எழுத்துக்கள், அதாவது ரா அப்படின்றது கொஞ்சம் நீண்டு ஒலிக்கிறதுக்காக இதுக்கு இனமான குற்றெழுத்து பக்கத்துல வந்திருக்கு. இப்போ இந்த ராவை வந்துட்டு இரு கூட்டல் ஆ அப்படின்னு நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். ஆன்றது உயிர் நெட்டு எழுத்து. இது அளவெடுக்கும் போது இதுக்கு இனமான குற்றெழுத்து இது பக்கத்துல வரும். இப்போ ஆவுடைய இனமான குற்றெழுத்து என்னன்னா அ, அதனாலதான் இது பக்கத்துல வந்திருக்கு. இந்த செய்யுளிசை அளபடை 3 இடங்கள்ல வரும். அது மொழி முதல், மொழி இடை, மொழி கடை. மொழி முதல் அப்படின்னா ஒரு சொல்லுல இந்த அளபடை அப்படின்றது ஸ்டார்டிங்லேயே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓதல் அப்படின்றதுல இங்கே ஃபர்ஸ்ட்லேயே அளபெடுத்திருக்கு பாருங்க. இது ஃபர்ஸ்ட்லேயே அளபெடுத்திருக்கு, அதனால இதுதான் மொழி முதல். மொழி இடை அப்படின்னா நடுவில் அளபெடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரா அப்படின்னு நீண்டு ஒழிச்சிருக்கு, இது நடுவில் வருது பாருங்க. ஊக்கும் இருக்கும் நடுவில் அளபெடுத்திருக்கு, அதனால இது வந்துட்டு மொழி இடை. மொழி கடை அப்படின்னா கடைசியில வந்துடும். இப்போ இந்த சொல்லுல கடைசியில அளபெடுத்திருக்கு, ஸோ அதனால இதை வந்துட்டு நம்ம மொழி கடை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம இன்னிசை அளபடை பார்க்கலாம். இன்னிசை அளபடைனா முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஓசையை நிறைவு செய்வதற்காக அளபெடுத்ததான் நம்ம செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொன்னோம். இப்போ இன்னிசை அளபடை அப்படின்னா இங்க ஓசையே குறையாது, ஆனா இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறது. செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றோம். இங்க வந்துட்டு குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாக மாறி அளவெடுக்கும். இது பார்த்தீங்கன்னா கொடுப்பதும் அப்படின்னு வரணும். ஆனா இந்த தூ அப்படின்றது தூ அப்படின்னு மாறி
கூட ஒரு குற்றெழுத்து, அதாவது ஊ இனமான குற்றெழுத்து வந்து அளபெடுத்திருக்கு. இப்போ தூ அப்படின்றது தூ அப்படின்னு மாறியிருக்கு. இங்கே வந்துட்டு இன்னிசை அளபெடையை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஊ அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஊ வச்சு தான் வந்துட்டு இன்னிசை அளபெடை வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சொல்லிசை அளபெடை. சொல்லிசை அளபெடைனா ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. இங்கே ஒரு ட்ரிக் என்னன்னா, இதில் வந்துட்டு எப்பயுமே ஈ இருக்கும். இந்த அளபெடை வந்துச்சுன்னா, சொல்லிசை அளபெடை வந்துச்சுனாலே ஈ அப்படின்றது இருக்கும். இதை பாருங்க, உரநசை ஈ வரநசை ஈ அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நசை விருப்பம் அப்படின்றது ஒரு பெயர் சொல். அது மட்டும் இல்லாமல் விருப்பம் அப்படிங்கிறது ஒரு முற்று சொல்லுமே. இந்த முற்று சொல் எச்ச சொல்லாக மாறுறதுக்கு, அதாவது விருப்பம் அப்படிங்கிறது விரும்பி அப்படின்னு மாறுறதுக்கு இந்த நசை அப்படின்றது கூட ஒரு ஈ சேர்த்து நசை ஈ அப்படின்னு மாற்றினா அது விரும்பின்னு மாறிடும். அப்போ இந்த இடத்துல நசை அப்படிங்கிற பெயர் சொல் நசையி அப்படிங்கிற எச்ச சொல்லாக மாறி அளபெடுத்திருக்கு. அதனால வந்துட்டு இப்படி ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக மாறி அளபெடுப்பது தான் நம்ம சொல்லிசை அளபெடை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு சிம்பிளாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா அங்கே ஈ இருந்துச்சுனாலே சொல்லிசை அளபெடை. நெக்ஸ்ட்டு ஒற்றளபெடை. இப்போ ஒற்றளபெடைனா ஒற்றெழுத்துக்கள் அளபெடுப்பது தான் ஒற்றளபெடை. இதில் பார்த்தீங்கன்னா மெய் ப்ளஸ் அக்கு, மெய் எழுத்துக்கள் 18 கூட அக்கு ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்ந்து இருக்கிற 19 எழுத்துக்கள் தான் ஒற்றெழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் அளபெடுத்தா இதுதான் ஒற்றளபெடை. ஆனால் இங்கே இருக்க 18 எழுத்துக்களும் அளபெடுக்காது. இந்த ஒற்றெழுத்தில் 11 எழுத்துக்கள் மட்டுமே அளபெடுக்கும். இது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது என்னென்ன எழுத்துக்கள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிறத விட எந்தெந்த எழுத்துக்கள் அளபெடுக்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஈஸி. இதில் பார்த்தீங்கன்னா வல்லின எழுத்துக்கள் 6மே அளபெடுக்காது. இடையினத்தில் இந்த இர்ரும் இந்த சிறப்பிழும் அளபெடுக்காது. மீதி இருக்கிற 10 எழுத்துக்களும் அளபெடுக்கும். கூடவே சேர்த்து நம்ம அக்கையும் ஆட் பண்ணி 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் எங்கிறைவன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இங்கு அப்படின்றது 2 தடவை வந்து நீண்டு ஒழிச்சிருக்கு. ஸோ அதனால் இது வந்துட்டு ஒற்றளபெடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்கள் அப்படின்றத விட ஒற்றெழுத்துக்கள் அளபெடுக்கும். ஒற்றெழுத்துக்கள் அளபெடுப்பது தான் ஒற்றளபெடை. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சொல்லிலக்கணத்துக்கு வந்துட்டோம். ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்று பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். இந்த சொல் அப்படின்றது 2 திணைகளையும் 5 வகையான பால்கள், ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால், இந்த மாதிரி 5 பால்களையும் இருதிணை அப்படின்னா உயர்திணை அக்ரிணை இது எல்லாத்தையுமே குறிக்கும். மூவகை இடங்களிலும் வரும். மூவகை இடங்கள்னா தன்மை முன்னிலை படர்க்கை இந்த 3 வகையான இடங்கள்லையும் வரும். உலக வழக்கும் செய்யுள் வழக்கிலும் வரும். இப்போ உலக வழக்கு அப்படின்னா உலக மக்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரியான வழக்கு தான் உலக வழக்கு. செய்யுள் வழக்குனா படித்தவர்களுக்கு மட்டும் புரியும் வழக்கு தான் செய்யுள் வழக்கு. இந்த மாதிரி 2 வழக்கிலும் சொல் அப்படின்றது வரும். நெக்ஸ்ட்டு வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். இவ்வளோதான் சொல். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மூவகை மொழி அப்படின்னு பார்க்கலாம். 3 வகையான மொழி என்னென்ன அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் பூ ஈ அப்படி இல்லைன்னா கண் படி இதெல்லாமே வந்துட்டு தனிமொழி. தொடர்மொழி அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து வந்து பொருள் தரும். அதாவது நிறைய சொற்கள் சேர்ந்து வந்து பொருள் தரும். இப்போ கண்ணன் வந்தான் அப்படின்றது தொடர்மொழி. தொடர்மொழி அப்படின்றது ஒரு சென்டென்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பொதுமொழி. பொதுமொழி அப்படின்னா ஒரு சில எழுத்துக்கள் சேர்ந்து நின்று ஒரு பொருளையும் அதே நம்ம பிரித்து எழுதுனா வேற ஒரு பொருளையும் தரும். இது வந்துட்டு
தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமையும். அதனால் இதை நம்ம பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது 8 அப்படின்ற நம்பரை குறிக்குது. அதே இந்த 8 எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கிறோம். எல் அப்படின்னா தானியம், தூ அப்படின்னா உன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி பிரித்து பார்க்கும்போது தானியம் உன் அப்படின்னு வந்துடுது. தானியம் உன் அப்படின்ற பொருளை அது உணர்த்துது. இப்போ சேர்த்து இருந்தால் 8 அப்படின்ற நம்பரை குறிக்குது. அதே எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரித்தா தானியம் உன் அப்படின்ற ஒரு பொருளை தருது ஒரு பொதுமொழி. நெக்ஸ்ட்டு நம்ம தொழில் பெயர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். தொழில் பெயர் அப்படின்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயர். இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை உணர்த்தாமல் வரும். ஒரு தொழில் பெயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எண் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை, இடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படர்க்கை, காலம் அப்படின்னா 3 வகையான காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி 3 வகையான காலங்கள் இருக்குது. பால் அப்படின்னா 5 வகையான பால்கள், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவெண்பால். இந்த மாதிரி இது எதையுமே உணர்த்தாமல் வருவது தான் தொழில் பெயர். நெக்ஸ்ட்டு விகுதி பெற்ற தொழில் பெயர். ஒரு தொழில் பெயரில் பகுதியும் விகுதியும் சேர்ந்திருக்கும் தொழில் பெயர். அதாவது பகுதி அப்படின்றது ஏவல் பொருளில் வரும். ஏவல் பொருள் அப்படின்னா கட்டளை, படி, எழுது, செல், இந்த மாதிரியானதெல்லாம் வந்துச்சுன்னா அதான் ஏவல். இது கூட ஒரு விகுதி சேர்றனால உருவாகிற தொழில் பெயர் தான் நம்ம விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் நம்ம விகுதி பகுதின்னு பிரித்தோன்னா வாழ் அப்படின்றது பகுதி, கூட கை அப்படின்றது ஆட் ஆயிருக்கு. இந்த கை அப்படின்றது தான் விகுதி, இது பகுதி. வாழ்க்கை அப்படின்றது பகுதியும் விகுதியும் சேர்ந்து இருக்கனால உருவான ஒரு தொழில் பெயர். அதனால் இது விகுதி பெற்ற தொழில் பெயர். இப்போ ஆளல் அப்படின்றத நம்ம பிரித்தாலும் ஆள் கூட்டல் அல். இந்த இடத்துல அல் அப்படின்ற விகுதி, ஆள் அப்படின்ற ஒரு கட்டளை கூட சேர்ந்துருக்கா. நெக்ஸ்ட்டு நடத்தல், அதையும் பிரித்தாலும் நட கூட்டல் தல், நடத்தல். இந்த மாதிரி பகுதி கூட விகுதி சேர்ந்து இருந்தால் இதுதான் விகுதி பெற்ற தொழில் பெயர். ஒரு பகுதி பல விகுதிகளையும் ஏற்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாழ் அப்படின்ற ஒரு பகுதி எடுத்துக்கிறோம். இந்த பகுதி கூட நம்ம என்னென்ன விகுதி ஆட் பண்ணலாம். இப்போ கை அப்படின்றது அங்கே இருக்குது, இது சேர்த்தோம்னா நமக்கு அதே நம்ம இந்த கைக்கு பதிலாக தல் அப்படின்ற விகுதி ஆட் பண்ணோன்னா வாழ்தல் அப்படின்னு வந்துடும். ஒரே பகுதியை நிறைய விகுதிகளையும் அந்த பகுதி ஏற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறை தொழில் பெயரை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அது நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் சொல்லும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ட்ரிக் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மை விகுதி இருக்கும் அதில். இப்போ நடவாமை அப்படின்னா நடக்காமல் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யாமல் இருக்கிறது அப்படின்றத அது உணர்த்தும். நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் எதிர்மறை தொழில் பெயரில். நெக்ஸ்ட்டு முதல் நிறை தொழில் பெயர். முதல் நிறை தொழில் பெயர் அப்படின்னா பகுதி மட்டும் உடைய தொழில் பெயர். இங்கே பகுதி மட்டும்தான் வரும், விகுதி இருக்காது. இது கட்டளையாக வரும். தட்டு, உரை, அடி, படி, செல், இந்த மாதிரி கட்டளை பொருளில் வரும். இதான் பகுதி முதல் நிலை தொழில் பெயர். நெக்ஸ்ட்டு முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். அதாவது இங்கேயும் பார்த்திங்கன்னா விகுதி இருக்காது. அண்ட் இதில் முதல் நிலை அதாவது பகுதி அப்படிங்கிறது மாறி வரும். இப்போ கெடுதல் அப்படின்றதுல பகுதி எது? கெடு அப்படிங்கிறது தான் இங்கே பகுதி. இந்த கெடு அப்படிங்கிறது கேடு அப்படின்னு மாறி வரும். இங்கே பாருங்க, சுடு அப்படிங்கிறது தான் இதில் பகுதி. இந்த சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு மாறி வரும். இந்த மாதிரி பகுதி வேற ஒரு சொல்லா மாறி அதாவது திரிந்து வர்றது தான் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். நெக்ஸ்ட்டு வினையாளனையும் பெயர்.
இதை பார்த்திங்கன்னா 3 இடங்களில் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களிலும் வரும். 3 காலங்களிலும் வரும். எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம், இந்த 3 காலங்கள்லையும் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார், இதெல்லாம் இதோட எக்ஸாம்பிள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அளபடை பற்றி பார்த்தோம். ஐ, ஔ இது ரெண்டுமே உயிர் நெற்றெழுத்துக்கள் தான். இது அளபெடுக்கும் போது ஐகாரத்திற்கு இனமான குற்றெழுத்தா ஈ வரும், ஔகாரத்திற்கு இனமான குற்றெழுத்தா ஊ வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நசையி அப்படிங்கிறதுல சையை வந்துட்டு இச்சு கூட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போது இந்த இடத்துல ஐக்கு இனமான குற்றெழுத்தான ஈ வந்து நசையி அப்படின்னு அளபெடுத்திருக்கு. அதனால் அளபெடுக்கும் போது ஐகாரத்திற்கு இனமான குற்றெழுத்தா இகரமும், ஔகாரத்திற்கு இனமான குற்றெழுத்தா உகரமும் வரும். இதுபோல் ஒவ்வொரு இயல்களுக்கான இலக்கணமும் நம்ம சேனலில் இருக்குது. நன்றி, வணக்கம்.